ஹாய் எவ்ரிவன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா என்ன? மைக்ரோ ஆர்கானிசம் என் கண்ணால பார்க்கணும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா இதை பத்தின படிப்புல எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் போக முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் போகலாம். ஆக்சுவலா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரா போகலாம். இவ்வளவு ஏங்க எல்லா ஃபார்மா கம்பெனிஸ்லயும் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரா மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் இருப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலரா, குவாலிட்டி அனலிஸ்டா, ஃபுட் இண்டஸ்ட்ரி, வாட்டர் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இல்ல நீங்க மெடிக்கல் செக்டர்ல உங்க கெரியரை சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிக்கல் லேப் டெக்னீஷியனா உங்க கெரியரை சூஸ் பண்ணலாம். உங்களோட கோலை சயின்டிஸ்ட்னு செட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்ல JRF, SRF, அப்புறம் ஜூனியர் சயின்டிஸ்ட், சீனியர் சயின்டிஸ்ட் பல பொசிஷன்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. We are associated with microorganisms in our day-to-day life. எப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்சது இது நம்ம தூங்குற வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கா இருக்கலாம், இல்ல டிசீஸ் காஸ் பண்றதா இருக்கலாம். பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட இன்டராக்ஷன்ல தான் நம்மளோட டே-டு-டே லைஃப் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். So the microbiology course is a very interesting practical oriented course. படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So I suggest being able to pass BSc microbiology for your better future. 2024 admissions open ஆயிடுச்சு.